ப்ரீவியஸ் வீடியோல காங்கோ மக்கள் அதிக ரப்பரை கொண்டு வர ஃபோர்ஸ் பப்ளிக் அப்படிங்கிற ஒரு படையை லியோபால் உருவாக்குனாரு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல அந்த படையின் கோர் ஆட்டம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த படை மட்டும் ஒரு கிராமத்துக்கு போச்சுன்னா அங்க ஒரு துண்டு பூண்டு கூட இல்லாத அளவுக்கு மொத்தமா அழிச்சிரும். இவங்க குழந்தைகள் பெண்கள் கூட பார்க்காம கொன்னு குவிக்கக்கூடிய அரக்கர்களா ட்ரெயின் பண்ணாங்க லியோபால் அரசு. இவங்க பண்ற கொடுமைகளுக்கு அஞ்சி எங்களோட பெண்கள் குழந்தைகளை உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லி இரவு பகல் கூட பார்க்காம ரப்பரை எடுத்து லியோபால் காலில் கொட்டினாங்க காங்கோ மக்கள். இந்த கொடூரமான வழிமுறைகள்னால 1895 580 டன் ரப்பர் ப்ரொடியூஸ் பண்ண காங்கோ 1900 3750 டன் ரப்பரை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது. கொட்டப்பட்ட இரத்த கரை படிஞ்ச ரப்பர்களை பத்தி கவலையே படாம செல்வ செழிப்புல மிதந்துட்டு இருந்தாரு லியோபால். அந்த நாட்டோட மக்கள் மூலியமா வந்த வருமானத்துல 10% கூட காங்கோ மக்களோட நலனுக்காக போகவே இல்லை. மாறாக இந்த தனி மனித மிருகத்துக்கு தான் போச்சு. அவ்வளவு பணம் குவிஞ்சும் அதுவும் லியோபால்டுக்கு பத்தவே இல்லை. இன்னும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இன்னொரு கொடூரமான வழிமுறையை கொண்டு வந்தாரு லியோபால்ட். என்னன்னா, யாரெல்லாம் சொன்ன டார்கெட்டை விட கம்மியா ரப்பரை கொண்டு வராங்களோ அவங்கள கொன்னு அதை உறுதி செய்யற விதமா அவங்களுடைய கைகளை வெட்டி எடுத்துட்டு வந்து எங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பப்ளிக் கிட்ட உத்தரவு போட்டுச்சு லியோபால்ட் அரசு. அப்படி அதிக கைகளை யாரு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு அதிக போனஸும் பணி நிறைவு காலம் கம்மியாகும் அப்படின்னு அறிவிச்சாங்க லியோபால்ட் அரசு. அதிக போனஸ்னாலையும் உயிர் பயத்தினாலையும் ஃபோர்ஸ் பப்ளிக் வயசு வித்தியாசமே பார்க்காம கண்ணா பின்னான்னு நிறைய ரப்பரை கொண்டு வர உயிரோட இருக்க மக்களுடைய கைகளையும் வெட்டி குவிக்க ஆரம்பிச்சாங்க. இதை பத்திலாம் கவலையப்படாம அடுத்து இந்த மக்களை வச்சு எப்படிலாம் சம்பாதிக்கலாம்னு அடுத்த வேலையை தொடங்கினாரு லியோபால்ட். அதுதான் மனிதர்கள் பூங்கா. அதுல மிருகங்களோட மிருகங்களா காங்கோல இருந்து கொண்டு வரப்பட்ட 207 மக்களையும் உயிரோட காட்சி பொருளா வச்சிருந்தாரு. ஆப்பிரிக்காவை நாகரிகப்படுத்த வந்த லியோபால்ட் மக்களுக்கு செய்த சேவை இதுதான். இந்த கொடுமைகள்லாம் பார்த்த இங்கிலாந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் அதை புகைப்படங்கள் எடுத்து தலைமை நாடுகளுக்கு கடிதங்கள் எழுதுறாங்க. அந்த புகைப்படங்கள் பத்திரிகைகள்ல வெளிவந்து இங்கிலாந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல சர்ச்சைகளை உண்டு பண்ணுச்சு. ஒரு பத்திரிகையாளனால நிலத்தை கையகப்படுத்தின லியோபால்ட் இன்னொரு பத்திரிகையாளனால பந்தாடப்பட்டார். அவர்தான் டி மோரெல். இவர் தலைமையில மக்கள் இயக்கம் உருவாகி உலகத்தில் உள்ள வெவ்வேறு நாட்டு மக்கள் காங்கோ மக்களுக்காக தொடர் போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. பல போராட்டங்களுக்கு அப்புறம் 1908 தான் லியோபால்ட் கிட்ட இருந்து பெல்ஜியம் அரசு காங்கோவை கைப்பற்றினாங்க. 1960 முழுமையான சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் காங்கோவை பெல்ஜியம் அரசு தான் ஆட்சி செஞ்சாங்க. மக்களின் இரத்த கரையினால கிடைச்ச செல்வத்துல புரண்ட லியோபால்ட் எந்த தண்டனையுமே கிடைக்காம 1909 இறந்தும் போறாரு. லியோபால்ட் எந்த தண்டனையுமே இல்லாம இறந்திருந்தாலும் அவருடைய குற்றம் அவருடைய முகத்துல அழியா தழும்பா இந்த வீடியோ மூலியமா இருக்குன்னு நான் நம்புறேன். நன்றி.